Hi friends, welcome to Aja Suja Sister Channel. நான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன் ஒரு பிரபலமான உணவு உண்டு. யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபலமானது இடித்த தேங்காய்ப்பு சம்பல். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தேங்காய்ப்பு சம்பல் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மிகவும் சுவையானது, மிகவும் பிரபலமானது, அதுவும் இலங்கையில் இந்த சம்பல். இந்த சம்பல் செய்கிறதுக்கு தேவையான தேங்காயை நாங்கள் உடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். நான் பாதி தேங்காயில் தான் சம்பல் செய்து காட்ட போகிறேன். மிகவும் சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, பான், புட்டு, இடியப்பம் அதுக்கெல்லாம் மிகவும் பிரபலமான உணவு அதான் இந்த சம்பல். சம்பல் செய்கிறது ரொம்பவும் ஈஸி. அடுப்பு மூட்டிட்டு ஒரு சட்டி வச்சுக்கொள்ளுவோம். தேவையான அளவு தேங்காய் விட்டுக்கொள்ளுவோம். இந்த தேங்காய் நாங்கள் வீட்டிலேயே செய்தது. ஒரு 10-15 செத்தல் மிளகாய் எடுத்துருக்குறேன். செத்தல் மிளகாய்ன்றது காஞ்ச மிளகாய். அதை நல்லா பொரிச்சு கொள்ளுவோம். இது நல்ல மொறுமொரண்டு பொரிஞ்சு வந்த பிறகு இறக்கி கொள்ளுவோம். அப்போ தான் இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சம்பல். அதோட சுவையாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த சம்பல். இப்போ நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 2 பூடு, அதோட சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் வதக்கி கொள்ள போகிறேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்க போகிறேன். வதக்கி செய்யும்போது இன்னும் வாசனையாக இருக்கும். நான் இன்னொரு முறையிலையும் சம்பல் செய்து போட்டுருக்கிறேன். இப்போ இது நல்லாவே பொரிஞ்சிட்டு இதை நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சம்பல் இடிச்சு கொள்ள வேண்டியது தான். மிகவும் இலகுவாக இந்த சம்பலை இடித்து கொள்ளலாம். அவ்வளவு சுவையாகவும் இருக்கும். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுது. நாங்கள் சம்பலை இடித்து கொள்ளுவோம். முதல்ல பொரிச்சு வச்சுக்கிற செத்தல் மிளகாயை போட்டுக்கொள்ளுவோம். இதை இடிபடுறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ நல்லாவே இடித்து கொள்ளுவோம். இந்த செத்தல் மிளகாய் நல்ல ஈஸியாக இடிபட்டுடும். சீக்கிரமாகவே அது நல்ல மாதிரி வந்துடும். இது நல்லாவே இடிபட்டுட்டுது. இப்போ அந்த வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பூடு, இஞ்சி மற்ற கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா இடிச்சு கொள்ளுவோம். இது இடிக்கும் போது நல்ல வாசனையாக வரும். ஏனெண்டா வதக்கி செய்து நாங்களானே, அதனால நல்ல வாசனையாக இருக்கும். என்னதான் வெங்காயம் வதக்கி சேர்த்தாலும் பச்சையாக கொஞ்சம் போட்டால் தான் இன்னும் சுவையாக இருக்கும். ஒரு 7-8 சின்ன வெங்காயம் பச்சையாக சேர்த்து அதையும் சேர்த்து இடிச்சு கொள்ளுங்க. இந்த சம்பலுக்கு தேவையான தேங்காய்ப்பு திருவி வச்சிருக்கிறேன் பாதி, அதையும் சேர்த்து நல்லாவே இடிச்சு கொள்ளுவோம். இடிக்கும் போதே இந்த சம்பல் அவ்வளவு வாசனையாக இருக்கும். இந்த சம்பல் பிடிக்காத ஆட்கள் இலங்கையில் இருக்க முடியாது. அவ்வளவு விரும்பி சாப்பிடுவார்கள் எங்களோட இலங்கை மக்கள். அதை விட வெளிநாட்டில் உள்ளவர்களும் எங்களோட சம்பலை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பாதி தேசிக்காய் புளி விட்டுக்கொள்வோம். தேசிக்காய்ன்றது எலும்பிச்சம்பழம். இதையும் விட்டு இப்போ நல்லா ஒருக்கா இடிச்சு கொள்ளுவோம். இப்போ சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இது நாங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் இறக்கி கொள்ளுவோம். இட்லி, தோசை, இடியப்பம், புட்டு, அதுவும் பான் ரோஸ் பான் இதெல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பிடிக்கலன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆனால் எல்லாருமே பிடிக்குமென்று தான் சொல்லுவாங்க. அவ்வளவு டேஸ்டாக இருக்கும் இந்த சம்பல். இலங்கை மக்களின் பிரபலமான சம்பல் காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி செய்து பாருங்க. உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.